சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். சகோதரர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இறைவனை வழிபட அனுமதிக்கப்பட்டது ஒரு பெரும் பேர் அல்லவா? நாம் உண்மையிலேயே பற்றற்றவர்களாக இருப்போமானால் இந்த வீண் எதிர்பார்ப்புகளிலிருந்து வருகின்ற வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். எப்போதும் உற்சாகத்துடன் நற்செயல்களை செய்தபடி இருப்போம். பற்றற்று செய்யும் செயலினால் ஒருபோதும் துன்பமோ துயரமோ வருவதில்லை. இந்த உலகம் சுகதுக்கங்களின் சேர்க்கையாக என்றென்றும் இவ்வாறே போய்கொண்டிருக்கும். இந்த உலகம் நாயின் சுருண்ட வால் போல்தான் இருக்கிறது. அதை நிமிர்த்துவதற்காக மனிதர்கள் காலம் காலமாக முயன்று வருகிறார்கள். ஆனால் விட்டவுடனே அது சுருண்டு கொள்கிறது. சுருண்டு கொள்ளாமல் வேறென்ன செய்யும்? பற்றில்லாமல் செயல்புரிவது எப்படி என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மனிதன் கொள்கை வரியன் ஆக மாட்டான். இந்த உலகம் நாயின் சுருண்ட வால் போன்றது. அது ஒருபோதும் நேராகாது. இவ்வாறு தெரிந்து கொண்டால் நாம் கொள்கை வெறியர்களாக மாறமாட்டோம். கொள்கை வெறி மட்டும் இல்லாதிருந்திருந்தால் உலகம் இப்போது இருப்பதை விட எவ்வளவோ மேன்மையுற்றிருக்கும். கொள்கை வெறி மனித இனத்தை முன்னேற்றும் என்று எண்ணுவது தவறு. உண்மையில் இந்த கொள்கை வெறி மக்களிடையே வெறுப்பையும் கோபத்தையும் தூண்டி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட செய்து இரக்கமில்லாதவர்களாக மாற்றி அவர்களை அவர்கள் இருந்த நிலையிலிருந்து தாழ்த்தவே செய்யும். நாம் என்ன செய்கிறோமோ, நம்மிடம் எது இருக்கிறதோ அதுதான் உலகிலேயே சிறந்தது. நாம் செய்யாதது, நம்மிடம் இல்லாதது, அது மதிப்பே இல்லாதது. இதுதான் நமது எண்ணம். எனவே உங்களிடம் கொள்கை வெறி தலை தூக்கும் போதெல்லாம் சுருண்ட நாய்வாலை நிமிர்த்தும் இந்த உதாரணத்தை நினைவு கூறுங்கள். உலகத்தை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் கெட்டு நீங்கள் அவதிப்பட தேவையில்லை. நீங்கள் இல்லாமலே அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். கொள்கை வெறியை தவிர்த்தால் மட்டுமே உங்களால் திறமையுடன் செயல்பட முடியும். சமமான மனமும் அமைதியும் ஆராய்ந்து தெளியும் குணமும் குளிர்ந்த சிந்தனையும் மிகுந்த கருணையும் அன்பும் உடையவன்தான் உலகிற்கு நன்மை செய்கிறான். அதன் மூலம் தனக்கும் நல்லது செய்து கொள்கிறான். கொள்கை வெறி பிடித்தவன் முட்டாள். அவனிடம் இரக்கமில்லை. அவனால் உலகத்தையும் செம்மைப்படுத்த முடியாது. தானும் தூய்மையோ நிறைநிலையோ அடைய முடியாது.